Scriptos Dictation by Priya. Tamil Senior January 1996. Ready? Begin. நண்பர்களே, பத்திரிகையாளர்கள் சங்கத்தின் ஆண்டு விழாவில் கலந்து கொள்ள எனக்கு வாய்ப்பு அளித்தமைக்காக முதற்கண் நான் நன்றி தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன். நீண்ட நெடுங்காலமாக அரசியல் துறையில் மட்டுமல்லாமல் பொருளாதார அபிவிருத்தி சம்பந்தமாகவும் சமுதாய முன்னேற்றம் சம்பந்தமாகவும் இந்திய பத்திரிகைகள் ஆற்றி வந்திருக்கும் பணி மகத்தானது என்று குறிப்பிடுவதில் நான் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகிறேன். தின பத்திரிகைகளை பொறுத்தமட்டில் இந்த 3 துறைகளில் முக்கிய கவனம் செலுத்துகின்றன என்றாலும் தொழில், விஞ்ஞானம் போன்ற மற்ற துறைகளுக்கும் அவை ஓரளவு இடம் அளிக்கின்றன. இவை தவிர சினிமா, இயல், இசை, நாடகம் போன்ற பல்வேறு துறைகளுக்கென்று தனித்தனியாக வார, மாத இதழ்கள் வெளிவருவதையும் பார்க்கிறோம். இவ்வாறு பலதரப்பட்ட மக்களுக்கும் பயன்படும் வகையில் பத்திரிகைகள் இயங்கி வருவது பாராட்டத்தக்கதாகும். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால், நம் நாட்டின் சுதந்திர போராட்ட காலத்தில் இந்திய பத்திரிகையாளர்கள் ஆற்றிய பணி மிக மிக போற்றத்தக்கதாகும். நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்ட தலைவர்களின் எழுச்சிமிகு உரைகளை வெளியிட்டதன் மூலமாகவும் சுதந்திர போராட்டத்தில் அனைத்து மக்களும் பங்கு கொள்ளும் வகையில் எழுதிய தலையங்கங்களின் மூலமாகவும் பத்திரிகைகள் பெரும்பணி புரிந்திருக்கின்றன. சுதந்திரம் நமது பிறப்புரிமை என்ற உணர்வை கற்றவர்களிடையே பரப்புவதற்கு ஆங்கில பத்திரிகைகள் உதவி செய்தன என்பதை மறுப்பதற்கில்லை. எனினும் ஓரளவே கல்வியறிவு பெற்ற சாதாரண பொதுமக்களிடையே சுதந்திர உணர்வை ஊட்டுவதற்காக பல்வேறு மொழி பத்திரிகைகள் எடுத்துக்கொண்ட முயற்சி ஈடு இணையற்றது என்பதையும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் கூற கடமைப்பட்டிருக்கிறேன். பத்திரிகை தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு அறிவுரை ஒன்று நான் கூற விரும்புகிறேன். ஜனநாயகம் சிறப்புற அமைவதற்கு மக்கள் எல்லோரும் கல்வியறிவு பெற வேண்டியது ஒருபுறம் இருக்க, பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்பதற்கு மக்களுடைய கடமை என்ன என்பதை பத்திரிகைகள் கட்டுரைகள் மூலமாகவும் தலையங்கங்கள் மூலமாகவும் அவ்வப்போது விளக்குவது பயனுள்ளதாக இருக்குமென்று நான் நம்புகிறேன். அது மட்டுமல்லாமல் விரும்பத்தகாத உணர்வுகளை தூண்டும் வகையில் செய்திகளை வெளியிடுவதை தவிர்த்து ஆக்கப்பூர்வமான பணிகள் பற்றிய செய்திகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நாட்டின் விடுதலை போராட்ட காலத்தில் பத்திரிகையாளர்கள் எந்த அளவுக்கு கடமை உணர்ச்சியுடனும் தேசிய உணர்வுடனும் பணியாற்றினார்களோ அதே முறையில் மக்களிடையே ஒற்றுமையை வளர்ப்பதிலும் பண்பாட்டை பாதுகாப்பதிலும் பத்திரிகைகள் கவனம் செலுத்த வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். நாட்டில் ஜனநாயகம் தலை தோங்குவதற்கு மக்களுடைய கருத்துக்களை பிரதிபலிக்கும் வகையில் பத்திரிகைகள் சுதந்திரமாக செயல்படுவது அவசியமாகும். அத்தகைய பணியில் உங்களை
நீங்கள் தொடர்ந்து ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டுமென்று கேட்டு உரையை முடித்துக் கொள்கிறேன். சென்னையிலுள்ள சாந்தி துணிக்கடையின் மேலாளர், திருப்பூரிலுள்ள திருவாளர்கள் குமரன் சகோதரர்களுக்கு எழுதும் கடிதம். அன்புடையீர், தாங்கள் அனுப்பியிருந்த 500 சட்டைகள் கொண்ட 5 கட்டுகள் நேற்றைய தினம் எங்களுக்கு கிடைக்கப் பெற்றன. கட்டுகளை பிரித்து பார்த்தபோது அவற்றில் 100 சட்டைகள் சேதமுற்றிருந்தன என்பதை தங்களுக்கு வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். தங்கள் பொருள் விவர பட்டியில் கண்டுள்ள தொகையில் மேற்படி சேதமுற்ற சட்டைகளுக்குரிய விலையை கழித்து கொண்டது போக பாக்கி தொகைக்கான வங்கி காசோலையை 1-2 நாட்களுக்குள் தங்களுக்கு அனுப்பி வைப்போம். எங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு முழு மனநிறைவு அளிக்கும் வண்ணம் நாங்கள் இப்பகுதியில் சென்ற 50 ஆண்டுகளாக பெயரும் புகழும் பெற்றிருப்பதை கருத்திற்கொண்டு தாங்கள் எப்போதும் முதல் தரமான துணிகளையே எங்களுக்கு அனுப்பி வைப்பதில் முக்கிய கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். தாங்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் பல்வேறு அளவுள்ள 1000 உயர்ரக பனியன்களை எங்களுக்கு அனுப்பி வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். தங்களுடைய விவரமான பதிலை விரைவில் எதிர்பார்க்கிறோம். தங்கள் நம்பிக்கையுள்ள